அனைவருக்கும் வணக்கம். மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கு ஒரு முக்கியமான செய்தி. அதாவது 8வது ஊதிய குழுவின் பிரகாரம் அரசு ஆசிரியர்களுக்கு 14 முதல் 34% வரைக்கும் ஊதிய உயர்வு இருக்கும். அதற்கான கணக்கீடை தான் பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம முழு விவரத்தையும் இந்த வீடியோல பார்த்துடலாம். ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல சென்ட்ரல் மற்றும் ஸ்டேட் கவர்மெண்ட் சம்பந்தமான ஆல் அப்டேட்ஸ் போட்டுருவோம். அது மட்டும் இல்லாம பென்ஷன் சம்பந்தப்பட்ட முக்கியமான அப்டேட்டும் இருக்கும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாத்தீங்கன்னா 8வது ஊதிய குழுவின் அமலாக்கத்திற்காக மத்திய அரசு ஊழியர்களும் ஓய்வூதியதாரர்களும் ஆவலுடன் காத்துட்டு இருக்காங்க. 8வது ஊதிய குழு அமல்படுத்தப்பட்டவுடன் அரசு ஊழியர்கள் பெரிய சம்பள உயர்வை பெறுவார்கள். அரசு ஊழியர்களின் முக்கிய பங்கு வகிக்கும் அரசு ஆசிரியர்களும் புதிய ஊதிய கட்டமைப்பில் மிகப்பெரிய உயர்வை கொண்டு வரும். 8வது ஊதிய குழு அமலுக்கு வந்தவுடன் சம்பளம் எவ்வளவு உயரும் என்பது குறித்து இன்னும் அதிகாரப்பூர்வ உறுதிப்படுத்துதல் எதுவும் வரவில்லை. எனினும் இது குறித்த பல மதிப்பீடுகள் வெளியிடப்பட்டுள்ளன. பல தரவு நிறுவனங்கள் ஊதிய உயர்வை மதிப்பிடுவதற்கு தங்கள் சொந்த சூத்திரங்களை பயன்படுத்தி வருகின்றன. 8வது ஊதிய குழுவில் வரவுள்ள சம்பள உயர்வால் மத்திய அரசு பள்ளியில் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் மற்றும் பேராசிரியர்களும் பயனடைவார்கள். திருத்தப்பட்ட சம்பள கணக்கிடுவதில் பிட்மன் ஃபேக்டர் முக்கிய பங்கு வகிக்கிறது. இந்த முறை பிட்மன் ஃபேக்டர் 1.83 2.46க்குள் நிர்ணயிக்கப்படும் என கணக்கிடப்பட்டிருக்கு. பிட்மன் ஃபேக்டர் 1.83ஆக இருந்தால் ஆசிரியர்கள் மற்றும் பேராசிரியர்களோட சம்பளம் சுமார் 14% உயரக்கூடும். இதுவே பிட்மன் ஃபேக்டர் 2.15ஆக இருந்தால் ஆசிரியர்கள் மற்றும் பேராசிரியர்களுக்கான அதிகரிப்பு சுமார் 34% இருக்கக்கூடும். பிட்மன் ஃபேக்டர் என்பது ஒரு பெருக்கியாகும். தற்போது அடிப்படை சம்பளத்துடன் பிட்மன் ஃபேக்டர் பெருக்கப்பட்டு புதிய அடிப்படை ஊதியம் நிர்ணயிக்கப்படுகின்றது. உதாரணமாக பிட்மன் ஃபேக்டர் 18ஆக இருந்தால் உங்களோட தற்போதைய அடிப்படை சம்பளம் 1.8ஆல் பெருக்கப்படும். ஒரு புதிய ஊதிய குழு செயல்படுத்தும் போது அப்போது இருக்கக்கூடிய அகவிலைப்படி பொதுவாக ரீசெட் செய்யப்பட்டு பூஜ்ஜியமாக்கப்பட்டும். உதாரணமாக பாத்தீங்கன்னா 7வது ஊதிய குழுவின் பிட்மன் ஃபேக்டர் 2.57ஆக உள்ளது. ஒரு ஊழியரோட அடிப்படை ஊதியம் 10,000ஆக இருந்திருந்தால் அது 2.57ஆல் பெருக்கப்பட்டு அடிப்படை சம்பளம் 25,700ஆக மாறியிருக்கும். ஆனால் டிஏ பூஜ்ஜியமாக ரீசெட் செய்யப்பட்டதால் கையில் கிடைக்கும் ஊதியத்தின் உண்மையான அதிகரிப்பு ஒப்பீட்டளவில் குறைவாக இருந்தது. 8வது ஊதிய குழுவிற்கு பிறகு உங்கள் திருத்தப்பட்ட ஊதியத்தை மதிப்பிட உங்கள் தற்போதைய அடிப்படை சம்பளத்தில் திட்டமிடப்பட்ட பிட்மன் ஃபேக்டரால் பெருக்க வேண்டும் அப்படிங்கறத நம்ம பார்த்திருக்கோம். நம்ம சேனல்ல 8வது ஊதிய குழு மற்றும் மத்திய மற்றும் மாநில அரசு ஊழியர்கள் சம்பந்தப்பட்ட முக்கியமான அப்டேட்டை உடனடியாக போட்டுருவோம். அது மட்டும் இல்லாம பென்ஷனர் சம்பந்தப்பட்ட இபிஎஃப்ஓ சம்பந்தப்பட்ட தகவல்களும் இருக்கும். நீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக சேரும். தேங்க்யூ.